சில நாட்களாகவே இந்த சென்னையில் பூக்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிற பூக்களை பற்றியும் இந்த மரங்களை பற்றியுமான காணொலிகள் தான் நிறைய பரவலாக பகிரப்பட்டு வருது. இந்த மரங்களுக்கு பிங்க் ட்ரம்பட் ட்ரீன்னு பெயர். இதை வசந்தராணின்ற பெயரில் நம்ம இந்தியாவில் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் மிகவும் சோகமான விஷயம் என்னன்னா, இந்த பிங்க் ட்ரம்பட் ட்ரீன்ற மரங்கள் நம்ம இந்தியாவை தாயகமாக கொண்ட மரங்களே கிடையாது. இது அனைத்துமே அமெரிக்காவை தாயகமாக கொண்ட மரங்கள். நீங்கள் யோசிக்கலாம், அது அமெரிக்காவை தாயகமாக கொண்ட மரங்களாக இருந்தால் என்ன, அதை நம்ம இந்தியாவில் நடுறதுல என்ன தப்பு அப்படின்னு. இந்த மாதிரி அயல் நாட்டு மரங்களை நம்ம நாட்டில் நடுறதுனால நம்ம ஊரோட பல்லுயிர் சுற்றுச்சூழல்ன்றது பாதிக்கப்படும். பல்லுயிர் சுற்றுச்சூழல்னா என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு பின்னாடி இருக்கிற மரம் கூட நம்ம ஊரை சார்ந்த சரக்கொன்றை மரம். இந்த மரம் நம்ம நாட்டுக்கு சொந்தமான நம்ம நாட்டோட மரம். இந்த மரத்தைன்னு சார்ந்து பல பூச்சிகளா இருக்கட்டும், சின்ன சின்ன பறவைகளா இருக்கட்டும், எக்கச்சக்கமான உயிரினங்கள் இந்த மரத்தை உணவுக்காகவும் வாழ்விடத்துக்காகவும் சார்ந்து இருக்கும். இதே இது வெளிநாட்டுக்கு சொந்தமான ஒரு அயல் நாட்டு மரத்தை நம்ம நாட்டில் நடும் பொழுது அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இந்த பல்லுயிர் சுற்றுச்சூழல்ன்றது நிறைய வேறுபடும். இங்கே இருக்கிற உயிரினங்களும் அங்கே இருக்கிற உயிரினங்களும் நிறைய வித்தியாசமான இனங்களாக இருக்கும். அதனால இந்த அயல் நாட்டு மரங்களை நம்ம ஊர்ல நடும் பொழுது இந்த பல்லுயிர் சுற்றுச்சூழலுக்கான பயன்றது இந்த மரத்துக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் நாட்டு மரங்கள் வளரக்கூடிய இடங்கள்ல இந்த அயல் நாட்டு மரங்கள் வளர்ந்து நம்ம ஊர் நாட்டு மரங்களோட அழிவுக்கு பெரிய காரணமாகிறது. இந்த மாதிரி சாலையோரங்கள்ல மரங்களை நடுற பொறுப்புல யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த விழிப்புணர்வை கொண்டு சேருங்க. இது அரசு சார்ந்து யாரு நடுறதா இருந்தாலும் சரி, இல்ல தனிநபர்கள் யாராவது உங்க வீட்டுல நடுறதா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டு மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை நம்ம வீட்டுல நட்டு வளர்க்க முயற்சி செய்யுங்க. அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம பல்லுயிர் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. எந்தெந்த மரங்களா இருக்கட்டும், உயிரினங்களா இருக்கட்டும், அதை எந்தெந்த நாட்டை சார்ந்து இருக்கோ அந்தந்த நாட்டோட தட்பவெட்ப நிலைக்கும் அந்தந்த வாழ்விடத்திற்கும் சார்ந்து இருக்கும். அதை கொண்டு வந்து வேற நாட்டுக்கு மாத்துறதுன்றது அது மரங்களுக்கு செய்யற கொடுமை. உயிரினங்கள்லேயும் இதே மாதிரி தான். அந்த லவ் பேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த மெக்காவுன்ற கிளியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல உயிரினங்களை அயல் நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்குறோம்ன்ற பேரில் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இது அனைத்துமே அந்தந்த நாட்டில் சுதந்திரமாக சுற்றி திரிந்து அந்த நாட்டோட பல்லுயிர் சுற்றுச்சூழலுக்கு பெரிதும் நன்மை செய்து கொண்டிருந்த உயிரினங்கள். எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும் சரி, அது எந்தெந்த நாடுகளை சார்ந்து இருக்கோ அந்தந்த நாடுகளில் இருக்கிறது தான் அந்த மரங்களுக்கும் நல்லது, உயிரினங்களுக்கும் நல்லது. இந்த மாதிரி அழகுக்காகன்னு சொல்லி ஒரு அயல் நாட்டு மரத்தை நம்ம ஊரில் அறிமுகப்படுத்துறதுன்றது நல்ல விஷயமே கிடையாது. நம்ம ஊர்களில் இந்த மரத்தோட பூக்களுக்கெல்லாம் மேல பேரழகான பூக்கள் பூக்கிற மரங்கள்லாம் இருக்கு. இந்த சரக்கொன்றை மரங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இதோட பூக்கள்லாம் அப்படியே சாராசாரமா மஞ்சள் நிறத்துல அவ்வளவு அழகா இருக்கும். இந்த மாதிரி அழகான பூக்கள் பூக்கக்கூடிய நம்ம நாட்டு மரங்களே நிறைய மரங்கள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம நாட்டு வாகை மரமா இருக்கட்டும், இல்ல வயப்புரசு மரமா இருக்கட்டும், இல்ல வெப்பாலை மரமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல மரங்கள் இருக்கு. அனைவரும் நம்ம நாட்டு மரங்களை வளர்ப்போம், அவைகளை கொண்டாடுவோம், பிரபலப்படுத்துவோம், அவைகளை பாதுகாப்போம்.